ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படிரா இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினிக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் போட்டிருந்ததில் நிறையா பேர் மாஃபியா ஒருத்த கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்காக ஆக்சுவலாக எஸ்டர்டே, அதாவது தேர்ஸ்டே வந்து கனி அப்படிங்கிற கேர்ளுக்கு பர்த்டே. விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, சந்தோஷமாக இருமா. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் யார் யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே காய்ஸ். பர்த்டே விஷயம் சொல்லி அதே மாதிரி ஒன் ஷாட் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி போட்டதெல்லாம் ரொம்ப நாளாகிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால் ஆகஸ்ட்டில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸுக்கும் சரி அட்வான்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆகஸ்ட்டில், அதாவது 1, 2, 3 அந்த மாதிரி டேட்ஸில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிலேட்டட் ஹாப்பி பர்த்டே காய்ஸ். ஸோ ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அதே மாதிரி யாரோட மனசு கஷ்டப்படாமல் இருந்துக்கோங்க. தென் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் மாஃபியா டைப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து டைட்டில் இஸ் சோல்டட் டு மாஃபியா. இந்த மாதிரி ஒரு டைட்டிலில் நம்ம வச்சதில்லை இல்லைடா மாறா. ஸோ அதனால் அதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வயசு 16, ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கும் போது உங்களுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. எங்கள் சித்தப்பா சித்தியோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எப்படி சொல்கிறது, அவங்க உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொடுமைப்படுத்துவாங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது. லைக் லிட்ரலி அவங்களுக்கு உங்களால் என்னென்ன வேலைகள் ஆகணுமோ அதை செஞ்சுப்பாங்க. லைக் ஹவுஸில் இருக்கிற எல்லா ஒர்க் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களால் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு, அவங்க பிள்ளைங்க வந்து உங்களோட வயசு கம்மி. ஸோ உங்களை வச்சு அந்த எப்படி சொல்கிறது, டியூஷனுக்கு போகிற செலவெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்களே ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ, உங்களுக்கு என்ன ஸ்டடி பண்ணணுமோ அதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஆன காரியத்தை அவங்க பண்ணிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு மறுத்தாலோ எதாவது பண்ணாலோ அதுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த பண்ணி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா யூ ஆர் அ பெஸ்ட் கேர்ள். உங்களை எந்த கொடுமையும் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து நோவோ இல்லை பண்ண நீங்கள் மறுத்தாலோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் அன்னைக்கு ஒரு ட்ராஜடியான டே. ஸோ நீங்கள் அன்றைக்கி வழக்கம் போல் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரெஸ் மாற்றிட்டு தென் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரீங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு 2-3 பேருக்கே ஆக்சுவலாக ஓகேவா. வந்ததும் இங்கே உங்கள் சித்தப்பாவுக்கு வந்து கை கால்லாம் அப்படியே பிதுங்கிற மாதிரி இருக்குது. லைக் இப்படி உருட்டி நான் வீட்டுக்கே வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயும் பேனிக்லேயும் வந்துட்டுருக்காரு. அப்போது என்ன நடக்குது, யாரோ 2-3 பேர் வீட்டுக்கு வந்துடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தியும் போயிட்டு என்னென்னு பார்க்குறாங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறதால அங்கே யாரோ வந்தாங்கன்றது மட்டும் தெரியும். நீங்கள் அப்படியே கேஷுவலாக விட்டுருந்துருப்பீங்க. அப்படியே நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஹாலில் தான் நடந்துகிட்ருக்கோம் ஓகேவா. நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது ஹாலில் தான். இப்போ அவங்க கொஞ்சம் தள்ளி ஹாலில் பேசிகிட்ருக்காங்க. என்ன கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கேட்காது. இப்போ வந்து அவங்க வந்து மிரட்டுறாங்க. என்ன மறந்துட்டியா, காசு வாங்கும் போது மட்டும் ஐயா, துரை, சாமி, மாஸ்டர்னு சொன்னீங்க. இப்போ எங்கே பணத்தை பார்த்தா அப்படியே பகீர்னு ஓடுற. பணத்தை கொடுக்கணுன்னு தெரியாத உனக்கு? ஏண்டா கை நீட்டி வாங்க தெரிஞ்சதில்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும்ல. பணம் கொடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அப்படியே தலைமறைவாயிட்டியோ. நீ எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லும்போது அது அது என்னங்க பணம் வாங்கியிருந்தீங்களா? ஓ, நீங்கள் தான் உங்களோட மிஸ்ஸஸா? உங்களுக்கு பணம் வாங்கின மேட்ரே தெரியாதோ? அது பணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலாக அது தெரியவே தெரியாது போல். அது அவங்களுக்கு தெரியாது. அதானே பார்த்தேன். இந்த பாருப்பா, வட்டி குட்டி எல்லாம் போட்டு 20 லட்சம் வந்து நிற்குது. 20 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. மாலதி ஒன்றும் இல்லைடி. அடியே
நீ என்கிட்ட பேச அப்புறம் மாலதி ஓலதின்னு கொஞ்சலாம். பார் என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. 2 நாள் தான். எப்படி 2 நாள் தான். 2 நாளுக்குள்ளே கொடுக்க முடியலனா என் பாஸ் தான் வந்து நிற்பாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பேச மாட்டோம். அப்புறம் வீட்டை விட்டு போகணுன்னு நினச்ச அந்த வீட்டில் ஒரு போனோம் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவ்வளோதான். பகீர் 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 பகீருங்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் தண்ணி தெளிச்செல்லாம் எழுப்பி போட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாமே பார்த்து வந்துருப்பீங்க. நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் தரத்தி விட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக வெளில வந்துட்டீங்க. ஓகே ஏதோ பெரிய விஷயம் போல், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாத வேலைன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு நீங்கள் அமைதியாக வந்துட்டீங்க. ஸோ இப்படி இருக்கவே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னங்க 20 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேட்குறாங்க. எதுக்காக வாங்கினேன், யாருக்காக வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. இப்போ நீ எப்படி 20 லட்சத்தை கொடுப்ப? உன் நகையை அடகு வச்சிடலாமா? நீ ஏன் நகைக்கெல்லாம் வராத. எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு போட்டாங்க, உனக்கு அடகு வைக்காதான் நான் வந்திருக்கேனா? இந்த பாரு, இதெல்லாம் என்னால் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படியே என் நகை விற்றாலும் 20 லட்சம்லாம் ஒன்றும் வராது. இல்லடி மற்றதெல்லாம் புரட்டிக்கலாம். எங்கே புரட்டலாம்? திருப்பி வேறு ஒருத்தவன்ட்ட கடன் வாங்குவா? அதானே பண்ண போகிற? இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ இது பண்ணியோ தெரியாது. ஒழுங்கு முறையாக கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னை அழைக்கவா. அப்படி இல்லைனா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நான் போயிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லிட்டு அந்த ரூமை டப்புன்னு சாத்திப்பிடுது. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அவர் டக்குன்னு கதவை நாக் பண்ணிட்டு பேசாமல் வீட்டை விற்றுடலாமா? அதுவும் நிற்க முடியாது. ஏன்னா இந்த வீடு என் பேரில் இருக்குது. ஆனால் வாங்கினது என்னமோ நாடி பேரில் என் பேரில் தானே இருக்குது. எந்த சொத்தும் விற்கக்கூடாது, எந்த நகையும் நான் கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவியே, அவன் காலில் ஒழுவியே எனக்கு தேவையில்லை. ஆனால் என் சைட்லேருந்து நீ எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கதவை டொம்முன்னு சாத்திட்டு போயிடுவாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது நீங்கள் வரீங்க. அவர் ரொம்ப பேனிக்கில் இருக்காருன்னு மட்டும் தெரியுது. சித்தப்பா. என்னது? தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், இந்தாங்க தண்ணி. அவர் அப்படியே வாங்கிட்டு உங்களை பார்க்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் வாங்கினது வேற இந்த இந்த இடத்துல ரொம்ப அதிகாரத்தில் இருக்கிறவனாச்சே, அவன் கொன்னுடுவான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஒரு அவசரத்தில் வாங்கிட்டேன். 3 நாளில் நான் எப்படி 20 லட்சம்? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அப்படியே இருந்துகிட்ருக்கு. தென் ஃபைனலி 3 days ஆச்சு. ஆனால் என்னென்னமோ ட்ரை பண்ணி புரட்டியிருக்காரு. பட் 5 lakhsக்கு மேலே அவரால் புரட்ட முடியல. இப்போது டைரெக்டாக ஜிமின் வரல, அவருக்கு கார் வந்துடுச்சு. அதே மாதிரி வழக்கம் போல் 3 பேர்கிட்ட வந்துட்டாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, எல்லாமே ரெடியா அப்படின்னு கேட்கும் போது நாங்கள் 5 லட்சம். 5 லட்சமா? என்ன பிச்சை காசு போடுறியா? இந்த 5 லட்சம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. வட்டியும் முதலுமா கேட்டேன். 20 லட்சம் எங்கே? 5 லட்சத்துக்கு தூக்கி கொடுக்குற, மிச்சம் 3 பங்கு எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. சிறுக எனக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் தரீங்களா? நான் எப்படியாவது பெரட்டிடுறேன். ஐயா ப்ளீஸ். நான் வேணா ஓனர்கிட்டே கேட்கட்டா? ஐயாவே வந்து நிற்க தான் போகிறாரு. இப்போ அவனுங்க போயிட்டு காருக்கிட்ட போய் என்னமோ பேசியிருப்பாங்க. ஃபைனலி நல்ல பலான்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஷூ, அதாவது கார் ஓப்பன் பண்ணி காலை வைக்கிறச்ச பார்க்குற சீன் இது. அந்த பிளாக் கலரில் அப்படியே ஜொலிக்குது. அவ்வளோ பலன்னு இருக்குது அந்த ஷூ. அப்படியே கால் வைக்கிறாரு. பிளாக் கலர் சாக்ஸ், பிளாக் கலர் பேண்ட், அப்படியே ரொம்ப அந்த கோட் ஷூட்ஸ் எல்லாமே செம்ம ப்ரீமியமான இருக்குது. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். அப்படியே பார்த்தாலே ஹை கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியே மாஸாக இருக்கார். அப்படியே ஒயிட் கலரில் பிளேசர் போட்டிருக்காரு உள்ள. ஸோ ஃபைனலி எவ்ரிதிங் எல்லாமே அப்படியே பண்ணிவிட்டு வராரு. ஒரு பிளாக் கலர் கூலிங் கிளாஸ், எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது. ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு என்ன வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது 5 lakhs தான் வச்சுருக்காரு. மிச்சத்துக்கு இன்னும் 1 month தான். 1 month எங்கவன்
அப்படி சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஐயா அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வர விடலை, கொஞ்சம் முன்னாடியே போய் நின்றுட்டாரு. நீங்கள் பசங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் வழக்கம் போல் எடுத்துகிட்ருக்கீங்க. வீட்டு வாசலை தாண்டி தான் ஆக்சுவலாக உள்ளே வந்து நிற்கிறாரு. ஹால் நல்லா பெரிய ஹாலு. அந்த ஹாலில் தான் நீங்கள் கிளாஸ் நடத்திட்டுருக்கீங்க. யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. பிளாக் கலர் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படி இருக்க நம்ம வந்து அந்தளவு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேஷுவலாக பார்த்துட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு திருப்பியும் நம்ம வேலையை பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஒரு கையில் ஸ்மோக் அப்படியே பண்ணிட்டு கேட்குறாரு. அதையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேனிக்கில் அப்படியே சொல்லிட்டுருக்காரு. அப்படின்னு ஊதும் போது மூஞ்சில் ஊதுறாரு. அந்த சித்தப்பா இருக்காங்களே அவரோட மூஞ்சில் ஊதுறாரு. எங்கே ஏன் பணம்னு கேட்டேன். என்னால் 3 நாள் இவ்வளோதான் பரட்ட முடிஞ்சது. கொஞ்சம் டைம், கொஞ்சம் இல்லை 2 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே டைம் எதிர்பார்க்குறியா? ஓட டைம் எதிர்பார்க்குறியா என்கிட்ட? அது நடக்காது. எனக்கு இன்னைக்கு இப்போவே செட்டில் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவேன்னு தெரியாது, செட்டில் பண்ணுறேன். என்னால் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இவ்வளோதான் என்னால் பரட்ட முடிஞ்சது. எனக்கு எதுவுமே தெரியல. அப்படியே டக்குன்னு உள்ளே பார்க்குறாரு. ஆக்சுவலாக இந்த சித்தப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன். அதானியில் நீங்கள் ஓகேங்களா? அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் சுமதி போ, நீ இல்லை போ போ அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு அப்பா சொன்னதால சுமதியும் அவனோட தம்பியும் போயிடுச்சு. அப்படியே ஜிம்முன்னு பார்த்து மறைக்கிறாரு. டக்குன்னு ஷர்ட் இருக்குல்ல அதை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு, என்ன எனக்கு செட்டில் பண்ணு. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு உங்கள் சித்தப்பா. வேணா இந்த 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 பொண்ணை வேணால் எடுத்துக்கோங்க. கடனை நான் இந்த பொண்ணு மூலயமா தீர்த்துடுறேன். மைனராக இருக்க மாதிரி இருக்கு, படிக்கிற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா ரெட்டை சடை போட்டிருக்கீங்க. 16 வயசு தான் ஆகுது, சின்ன பொண்ணு தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் யாரும் என்ன விற்றதில்லைங்க. அதுக்கெலாம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி அப்படியே கூப்பிடுறாரு. என்னையா? ஒன்றைத்தான் வா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வந்துட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் போட்டிருக்கிறது பாவாடை சட்டை. ஓகே, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, லைட்டாக செஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரெட்டை சட்டை போட்டிருக்கதால இது ஓரளவு கவர் ஆகிருக்கும். எப்படின்னா ரொம்ப ஒல்லியும் கிடையாது, ரொம்ப குண்டும் கிடையாது. மாட்ரேட்டாக இருப்பீங்க, நார்மல் ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராக இருப்பீங்க. பட் செஸ்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு அதில் ஒரு ஹார்ட்னஸ் தெரியுது. உங்களை அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படியே மாற்றுறாரு. எனக்கு இவ்வளோ அந்தளவுக்கு பிடிக்கல, ஆனால் கண்ணு நல்லா இருக்கு, உள்ளேத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் அப்படியே உள்ளேத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. 2-3 பேர் வரானுங்க, அப்படியே வாயை பொத்துறானுங்க, அப்படியே இன்னொருத்தவன் காலையை தூக்குறான், இன்னொருத்தவன் அப்படியே லிஃப்ட் பண்ணுறதுக்கு டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்குது. ஒரு செகண்ட் தான் டப்படப்படப்படப்பன்னு வேலை நடந்துடுச்சு. அப்படியே குண்டுக்கிட்ட தூக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டானுங்க வேனுக்கு, காருக்கு. பிச்சைக்கார அந்த 5 லட்சம் எனக்கு தேவை கிடையாது. இதுக்கு மேலே கடன் இல்லை. அக்ரிமெண்ட் எங்க? தோசை சைன் வாங்கு. இதுக்கு மேலே
இந்த கடனுக்கு உனக்கு இந்த தொடர்பு இல்லைன்னு. சரி சார், கடகடன் சைன் போட்டார். அதுக்கப்புறம் எனக்கு நான் யாருன்னு தெரியும்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். அவ்வளோதான். இல்லை, நான் ஏன் கொடுக்க போகிறேன்? நான் அது பண்ண மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான். ஜிமின் கிளம்பி போயிட்டார். ஆக்சுவலாக 2 கார்ஸ் இருக்கும். ஒரு காரில் உங்களை ஏற்றிருப்பாங்க, ஜிமின் தனி காரில் வராரு. நீங்கள் கத்துறீங்க, கண்ணெல்லாம் வேறு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. கார் சும்மா மூவ் ஆகுறது மட்டும் தெரியும். கால் கையெல்லாம் போட்டு நீங்கள் ஆட்டுன்னு ஆட்டுறீங்க. பட் ஸ்டில் எதுக்குமே செல்லுபடி ஆகவே இல்லை. ஸோ ஃபைனலி அவரோட அவரோட ஹவுஸுக்குமே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமே அப்படியே ஒரு கை அப்படியே தரத்தானே உங்களை அப்படியே இழுத்து போட்டுட்டு வராங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, கண் வந்து பிளைண்ட் ஃபோல்டில் இருக்குது, உங்களுக்கு எதுவுமே தெரில. அப்படியே உங்களை புஷ் பண்ணி விடுறாங்க. ஸோ பொதுன்னு நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் இடித்து, அது மொனை இருக்கும்ல, அந்த சோஃபா வுட்டில் இடித்து முட்டிலேருந்து ரத்தம் வருது. அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. வெடுக்குன்னு ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இவனுங்க புஷ் பண்ணதில் தான் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு பார்வை பார்க்குறாரு. இந்த பார், எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி எனக்கு விற்றுருக்காங்க, புரிஞ்சுதில்ல? அது தொடுறதுக்கோ இல்லை ஏதாவது பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னோட பொருளை எதுவும் பண்ணவும் கூடாது. காட் இட்? சாரி சார், நாங்கள் சும்மா தான் புஷ் பண்ணோம், அவங்க தான் கீழே விழுந்தாங்க. அதுக்குன்னு கீழே விழுந்தால் இப்படி அடிப்படுமா? இதுதான் லாஸ்ட் வார்னிங் உங்கள் எல்லாருக்கும். யாராவது இவகிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிங்க, தட் வாஸ் த லாஸ்ட் டே இன் திஸ் ஹவுஸ். இந்த வீடுன்றதை சொல்கிறத தாண்டி இந்த உலகத்துக்கே அதான் உங்களுக்கு லாஸ்ட் நாள்னு சொல்லலாம். புரிஞ்சுது எல்லாருக்கும்? புரிஞ்சுது பாஸ், புரிஞ்சுது. ஸோ ஃபைனலி டபக்குன்னு அந்த நாட்டை அவுத்து விட்டுருப்பாங்க. யார்? ஜிமின் தான். அப்படியே கண்ணு பிளரியாகி இப்போ தான் விஷன்ஸ் தெரியுது. க்ளோஸ்அப்பில் நிற்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக ஒரு செயின் போட்டிருக்கார், நல்லா கோல்டு செயின், நல்லா முறுக்குன மாதிரி. அந்த இது ரொம்ப பெருசாக கிடையாது, ரொம்ப மெல்லிஸாக தான். அதில் அந்த கோல்டு செயினில் வந்த பெண்டன்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி இன்ஃபினிட்டி சார்ம்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, விச் வாஸ் நைஸ். ஓகே, அதை பார்த்ததும் யூ ஃபீல் டிஃப்ரெண்ட். லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தது இட்ஸ் சிமிலர் டு சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் அது கிளியராக உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஓகேவா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் அப்படியே பேன்னு முழிக்கிறீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பார்க்கலாம். அண்ட் யூ ஃபாலோ மீ, ஓகே? பட் நான் படிக்கணும். ஒரே பார்வை அப்படியே போயிட்டுருக்கார் மாடிக்கு ஏறி. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஃபைனலி அவரோட ரூம் வந்துடுச்சு. ரூம்குள்ளே வரல. ஜஸ்ட் கெட் இன். இல்லை, ஜஸ்ட் கெட் இன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே பெருமைச்சு விட்டுட்டு, நீங்கள் ஏன் அதட்டுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் எதுவும் உங்களுக்கு பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்களா? எங்கள் சித்தப்பாட்ட பணம் கேட்க போகிறீங்களா என்னை கடத்தி? ஐயோ, அப்போனா நீங்கள் தப்பான ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. என்னால் உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. நான் வீட்டு வேலை பார்க்க மட்டும்தான் லாய்க்கு. அதுபடி படிப்பேன், டியூஷன் யாருக்காவது இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன். அதை தாண்டி என்கிட்டேருந்து ஒரு பைசா இல்லை. என்ன நீங்கள் கடத்தி பணம் கேட்டிங்கன்னா அவங்க பணமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்களுக்கு நான் எந்த வகையிலும் யூஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க பணம் கொடுக்கவே மாட்டாங்க.
ஆம் ஐ ஜோக் டு யூ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவரோட அந்த ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கும்ல, ஒரு 2-3 பட்டன்ஸ் கிட்ட அவுந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே லைட்டாக உட்காந்துருக்காரு. குனிஞ்சு அப்படியே உங்களை பார்க்குறச்ச அவரோட பேர் செஸ்ட்டு நிறையாவே தெரிகிற மாதிரி இருக்குது. ரிவீலிங் அந்த மாதிரி இருக்குது. ஆம் ஐ ஜோக் டு யூ அப்படிங்கிறாரு. இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்லிகிட்ருக்கேன், நிஜமாக தான். ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாங்கள் உன்னை கிட்னாப் பண்ணல. உன்னை உன் சித்தப்பா சோல்ட் அவுட் பண்ணிட்டாரு டு மீ. காட் இட்? புரிஞ்சுதா லிட்டில் கேர்ள் அப்படிங்கிறாரு. சோல்டா? என்னையா? ஏ சித்தப்பாவா? எக்ஸாக்ட்லி. அவர் என்கிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தார் 20 lakhs, விச் வாஸ் அவரால் அதை பே பண்ண முடியல. ஸோ ஹீ சோல்டட் யூ. திஸ் வாஸ் த ஸ்டோரி. ஸோ நவ் onwards you are my property. என்னை தாண்டி நீ இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது. பட் your studies. திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. ஓகே? இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. இந்த சென்ஸ் யூ ஷுட் நாட் கோ எனிவேர், நாட் ஈவன் ஸ்கூல். அண்ட் ஐ திங்க் யூ ஆர் மைனர்னா? 11th. ஓஹோ, லிட்டில் கிட். மே I ask you something? என்னது? ஆக்சுவலாக நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. நம்மளை விற்றுட்டாங்களா? சோல்ட் அவுட் ஆகிட்டோமா? லைக் நம்மளுக்கு அது ஆக்சுவலாக ஒரு மாதிரி பிட்ரேடில் உங்களை நம்பிக்கை துரோகம் இல்லை. ஸோ அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸ்டில் வர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே லைட்டாக குறுக்கிட்டு அந்த கொஷனுக்கு என்ன ஆன்சராக இருக்குன்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பசிலிங்காக அந்த ஒரு கொஷனை கேட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே தலை குழஞ்சிருக்கீங்க. இந்த கொஷனுக்கு நாளைக்கு இதுக்கு அந்த கொஷின் என்னென்னு புரியுதுன்னா, தென் யூ ஆர் நாட் இன்னசென்ட். இட்ஸ் ஓகே, அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. 20 லட்சம் பெரிய அமௌண்ட்டு தான், ஆனால் கொடுக்க முடியாததுன்னு கிடையாது. எனக்கு ஒரு 5 years மட்டும் டைம் தரீங்களா? 5 years for what? நான் அதை உங்களுக்கு ரீபே பண்ணிடுறேன். அவரோட காசை நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தொண்டையை பிடிக்கிறீங்க. 5 years, 5 years அதுக்காக சும்மா வெயிட் பண்ண சொல்கிறியா? 5 yearsம் கிடையாது, 5 monthsம் கிடையாது, 5 daysம் கிடையாது. ஆல்ரெடி ரீபே பண்ணியாச்சு. எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ்ட். அக்ரிமெண்ட் கூட என்கிட்ட இருக்குது. பார், உன்னை விற்றதுக்கு இதுக்கு மேலே எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவர் கைப்பட எழுதின அக்ரிமெண்ட் பேப்பர் அது. படிக்கிறது இருந்தால் படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு எறிகிறாரு. டக்குன்னு பொறுக்கி வச்சுட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது நிஜமாகவே உங்கள் சித்தப்பாவோட கையெழுத்து தான். ஹார்ட் ப்ரோக்கன், அப்படியே டியர்ஸ் ரன்னப் ஆகி அப்படியே ஃப்ளோரில் விழுந்து மலக்க அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. செம்ம அழுக. அவரேக்க லைட்டாக கொஞ்சம் கடுப்பாகுது. ஏய், ஃப்ளோரை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காது, இங்கே வச்சுட்டு. அப்புறம் கடுப்பாயிடும். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, வெளில வர போக வேண்டியது இருக்குது. ஐ ஹாவ் டு கோ, பாய் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார்.
தென் ஒன் மோர் திங், ரிமெம்பர் யூ ஆர் மைன். ஓகே? நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை கோவத்துலேயும் ஆங்காசாரத்துலேயும் கடுப்புலேயும் எல்லாத்துலேயும் வச்சு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கோவமாக இருக்குது, அவ்வளோ கோவமாக இருக்குது. ஸோ அந்த மனுஷன் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு சம்திங் போயிருப்பார். வரத்துக்கே மணி 11:30 சம்திங் ஆகிட்டோம். நீங்கள் அது வரைக்கும் சாப்பிடல, எதுவும் பண்ணலை. வேறு ரூமில், ஆக்சுவலாக அவரோட ரூமில் இல்லை, வேறு ஏதோ ஒரு ரூமில் ஒரு செல்ஃபுக்கு கீழே பயந்துட்டு ஏதாவது பண்ணிடுவாரோன்ற பயத்தில் அப்படியே ஒளிஞ்சிட்டு போய் அப்படியே காலெல்லாம் அப்படியே குறுக்கிக்கிட்டு நம்ம அப்படியே உட்காந்து மேனிக்கு அப்படியே தூங்க மாட்டோம், அந்த மாதிரியே தூங்கியிருக்கீங்க. மணி ஒரு 12:30 ஆயிருக்கும். ஃபைனலி அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு ரூமில் பார்த்தா ஆளை காணோம். ஸோ இங்கே தான் இருப்பா, எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையாக தேடிட்டுருக்காரு. நீங்கள் இருக்கிற அறைக்கும் பார்த்துருப்பாரு, ஆனால் அந்தளவு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தேடி இருக்க மாட்டார். ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் மூலையில் இருந்ததால் அந்தளவு பார்க்கல. ஸோ மெய்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு எங்கே அவள் முதல்ல தேடுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ தேடி பார்த்தா ஃபைனலி ஒரு பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? இல்லை சார், நான் பார்த்ததும் அப்படியே வந்துட்டேன். சரி, எல்லாம் போய் தூங்குங்க. சரி சார். டக்குன்னு அந்த இடம் அப்படியே எல்லாருமே கலைஞ்சு போயிருப்பாங்க. அந்த ரூமுக்கு போவார், தபால் போடுவார், அப்படியே பொறுமையாக வராரு. நீங்கள் அப்படியே அசதியில் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெக். அந்த ஸ்மெக்குக்கான அர்த்தம் மாட்டினியா அப்படிங்கிற மாதிரி. ஓகே? டக்குன்னு உங்கள் ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு எழுந்திரின்னா எப்படி இருக்கும், தொயன்னு இருக்கும், தூங்கினதால் ஒரு மாதிரி டயர்ட்னஸில் இருந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் புரியல. வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்து அதில் அப்படியே எழுந்திரிச்சிருப்பீங்க. அப்படியே தோளில் தூக்கி போட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிருப்பார். ஸோ ஃபைனலி அவரோட ரூமுக்கு போயிட்டு, அது ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் அவரோட ரூம். ஸோ பொத்துன்னு என்ன பண்ணியிருப்பாருனா பெட்டில் போட்டிருப்பாரு. பெட்டில் போட்டதும் நீங்கள் குடு 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 குடுன்னு மேலே ஏறி அப்படியே பயத்தில் அப்படியே இருந்துச்சு. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அலறீங்க, கதறீங்க, அழுவுறீங்க. உனக்கிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே பார்க்குறீங்க. மண்டை கிண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பப்பரப்பான் இருக்கு. உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன். என்னது? உன் கண்ணை தாண்டி உன் லிப்ஸ், இட் வாஸ் டூ குட். ரொம்ப அழகாக ஃப்ளஃபியாக இருக்குது. தென் அடுத்தது வர்ணிக்கணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்கள் கீழே போகுது. அப்படியே கைகள் நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே ரேப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பாவாடை சட்டையில் தானே இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அப்படியே கையை வச்சு அப்படியே ரேப் பண்ணியிருப்பீங்க. இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பணம் இருந்தால் எது வேணால் வாங்கிடலான்ற திமிரு அவங்களுக்கு. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கடன் கொடுத்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு மனசு இருக்குது. என்னோட செஸ்ட்டு பார்க்குறது உள்ள என் மனசுன்னு ஒன்று இருக்குது. முன்ன பின்ன தெரியாதவங்களோ இல்லை என் மனசுக்கு பிடிக்காதவங்களுக்கோ என்னோடதை எதுவுமே நான் கொடுக்குறதா கிடையாது. அப்படி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது நான் செத்த பிறகு தான் கிடைக்கும். இது சத்தியம். ரியல்லி. அப்படியே டக்குன்னு அப்படியே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க கால் இருக்குல்ல, லெக் இருக்குல்ல, வெடுக்குன்னு பிடிச்சி எடுக்கிறாரு. ஸ்கர்ட்டுங்கிறதால லைட்டாக மேலே அப்படியே ஏறி இருக்கும், முட்டிக்கு மேலே ஏறி இருக்கும். டக்குன்னு கடன்னு அதை வந்து சரி பண்ணி அப்படியே காலுக்கிட்ட வச்சுருப்பீங்க. உனக்கு எனக்கு பிடிக்காது அப்படி தானே? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயம் அவ்வளோ இருக்குது, கோபம் அவ்வளோ இருக்குது, இருந்தாலும் தைரியமாக இதை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
ஆனால் ஒன்று, நான் என்ன சொன்னாலும் நீ அதை செய்யணும். புரிஞ்சுதுல்ல? நான் ஏன் செய்யணும்? ஏன்னா உன்னை தான் விற்றுட்டாங்களே. திரும்ப திரும்ப சொல்லணுமா என்ன? ம் அப்படி இல்லைன்னா நீ எதுக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டு உன்னை நான் வேற யாருக்காவது விற்றுட்டா, இஸ் தட் ஓகே ஃபார் யூ? உங்களுக்கு பயம் வந்துட்டு இவன் கொஞ்சம் முரடானா இருந்தாலும் பரவாயில்ல, வேற யாருக்காவது போய் நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வேணாம்ப்பா. நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே சிமிட்டிகிட்டே இருக்கீங்க. என்ன? நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு, உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில, பயமாக இருக்குது, குனிஞ்சிட்டே சொல்கிறீங்க. ஓகே ஓகே போயிட்டு போயிட்டு அந்த ரூமில் சம்திங் வாட் ரெட் கலரில் ஒரு saree இருக்குது. கோ அண்ட் வியர் இட். ஓகே, கோ அண்ட் வியர் இட். போட்டுட்டு வா. நானா? இப்போவா? நான் சொன்னா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகிறீங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அந்தளவு saree கட்ட தெரியாது. அங்கங்கே சொருவி சொருவி வைக்கிறீங்க. அந்த அளவுன்னு சொல்ல முடியாது, புடவையே கட்டத்தரலன்னு சொல்லிக்கலாம். ஜாக்கெட்டு இன்ஸ்கர்ட்டோ போட்டுட்டு உடம்புல சும்மா சுற்றி வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு இப்படியே செஸ்ட்டை ஓவரால் கவர் பண்ணிவிட்டு அந்த ஜாக்கெட் ஆக்சுவலாக ஸ்லீவ்லெஸ். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இது வரைக்கும் ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டதே கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்லி லோனுக்கு பேக்கில் ஒரு ஹூக்கு தான். நம்மளுக்கு இந்த ப்ரேசர்ஸில் வந்து அந்த ஹூக் இருக்குல்ல ஸ்ட்ரிப்பில், ஸோ 2 ஹூக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அதில் ஒரே ஒரு ஹூக்கு தான். அது ஒன்று தான் கட்டினா முடிஞ்சு போயிடும் போல். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ பியோர் நல்ல டார்க் ரெட்டு. அப்படியே அவர் என்ன அங்கேருந்தே சொல்கிறாரு, இந்த ரெட்டை சடையை மேலே காயிட்டு அப்படின்ட்டுருப்பாரு. இப்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மேடை கூப்பிடுறாரு, அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணுமே வந்துருந்துருக்கும். நீங்கள் அங்கங்கே சுற்றி வச்சுருக்கீங்களா, அது எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போட்டு விடுறா. இங்கே வந்து ஒரு செயின் மாதிரி இருக்குது, அது என்னத்துக்குன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதை வந்து கழுத்தில் போடுறீங்க. மேம் இது கழுத்துக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. பின்னா அப்படிங்கிறீங்க. தலைக்கா அப்படி சொல்லிட்டு தலையில் வைக்கிறீங்க. இல்லை மேம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பான்னா ஹிப்பில் போட்டு விடுறா. இது இடுப்புக்கா? இடுப்புக்கு ஒட்டியானம் தானே போடுவாங்க, இது செயின் மாதிரியில் இருக்குது, இடுப்புக்கு யாராவது செயின் போடுவாங்களா? இது பேர் ஹிப் செயின் மேம். ஓ, இடுப்பு தெரியுது, கொஞ்சம் அதை மறைக்கிறீங்களா? அந்த பொண்ணு அப்படியே அவங்கள பார்க்குறா. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு லைட்டாக தெரிஞ்சால் தான் மேம் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு காற்று போகிறதால ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால்தான். இல்லை மேம், சரி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்திருப்பீங்க. காதுக்கு அழகாக மாட்டல் இருக்குது, ஒரு மாதிரி ஃபேஷனான மாட்டல். ஓகேவா? காதுக்கு வைப்பாங்களா மாட்டல். ஸோ இயரிங்ஸுமே நல்லா பெருசாக இருக்குது, அதில் அழகாக ஒரு மாதிரி ஒரு இது ஸ்ட்ரிப் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை அப்படியே காதில் அப்படியே அந்த பொண்ணு மாட்டி விட்டுட்டு கேர்ள்ஸ்லாம் ஹேரில் பண்ணியிருக்கா. ஸோ பண்ணிவிட்டு ஒரு குட்டியோண்டு பிளாக் கலர் போட்டு, அதுக்கப்புறம் டார்க் ஷேடில் லிப்ஸ்டிக்கு, ப்ளஷ்ஷு அது இதுன்னு போட்டு விட்டு மேக்கப்லாம் ரொம்ப பங்கமாக இருக்குது. நெயில் பாலிஷு, தென் எவ்ரிதிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. செஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு சைடு இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் ரிவீலிங்காக காட்டுற மாதிரி வச்சுருப்பா. நீங்கள் அப்படியே அந்த பொண்ணு அந்த சைடில் திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் அந்த செஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் லைட்டாக மேலே நம்ம இறங்குனா நம்ம டக்குன்னு தூக்கி வச்சுக்க மாட்டோம் அந்த saree ப்ளீட்டை.
அந்த மாதிரி நீங்கள் தூக்கி வைக்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணு ஓவரால் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல, இந்த சாரியோடது திருப்பியும் அந்த செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வைக்கிறா. ஸோ தட் அந்த ஒரு செஸ்ட்டோட ஹாஃப் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1.5 கவராக இருக்குது, ஹாஃப் பாதி அப்படி தெரிகிற மாதிரி. இப்போ ஓகே மேம் நீங்கள் அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள் அப்படியே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று நான் சொல்லட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. என்னது? இது வரைக்கும் சார் பொண்ணுன்னு யாரையுமே வீட்டை கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள். அதே மாதிரி மேடாக நான் இத்தனை வருஷம் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன். அவர் எங்களை இது வரைக்கும் தப்பாக கூட ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. அவருக்கு உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேம். இல்லைனா இந்த மாதிரி அவர் பண்ண மாட்டார். நீங்கள் லக்கி இவரை மாதிரி ஒரு ஆளை கிடைக்கிறதுக்கு. நீங்கள் சும்மா சொல்லாதீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு மட்டும்தானே தெரியுது. என்னை விற்றுருக்காங்க, இவர் வாங்கியிருக்காரு. என்னால் ஏற்றுக்கவே முடியாது. கண்ணு கலங்குது. மேம் எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இவரை கேரக்டர் போக போக புரியும். இவர் கொஞ்சம் டஃப்பான ஆள் தான், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க மேம். நீங்கள் இப்போ எதுக்கும் வரி பண்ணாமல் அவர் சொன்னதை மட்டும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை தானாக அவர் செய்வார். ஐ ஸ்வேர், நிஜமாக இது நடக்கும். நிஜமாக அவர் சொல்கிறத நான் கேட்டால், நான் என்ன கேட்டாலும் அவர் செய்வாரா? நீங்கள் அப்படி என்ன கேட்பீங்க? இந்த வீட்டை விட்டு போகணுன்னு கேட்பீங்களா? அது மாதிரி கேட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இல்லை படிக்க வைக்கணும்னு கேட்பேன். அதெல்லாம் அவர் பண்ணுவார் மேடம். நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் தானாக நடக்கும். நல்ல விதமானா அவர் உங்கள் கையை பிடிச்சா உதறாமல் இருக்கிறது, ஹக் பண்ணால் அவருக்கும் ரிட்டன் பேக் ஹக் பண்ணுறது, மொத்தம் கொடுத்தாருனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ரெடியா? முடிஞ்சிச்சு சார், நீங்கள் போங்க. இல்லை நான் போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கடைன்னு அந்த இடத்த விட்டு போயிடுது. ஸோ முடிஞ்சிச்சு சார், மேம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த செஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறத டோட்டலாக மறந்துட்டீங்க. கடவுளே அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே பேனிக்லேயே வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா ஸ்டன்னிங்காக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில், கண்ணே பட்டுடும் போல் இருக்குது. அப்படியே நடந்து அழகாக வந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் வச்ச கண்ணு தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே டோஸ் டு ஹெட் அப்படியே கொஞ்சமாக ஸ்கேன் பண்ணிட்டு ஃபைனலி ஹிப்பு கிட்ட வரும்போது அந்த செயின் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ செஸ் கிட்ட வரும்போது அந்த சைட்ஸ்லாம் தெரியுதுல்ல, கொஞ்சம் அப்படியே டெம்ப்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஹீ கேன் ஃபீல் தட். ஸோ டார்க் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ், ஸோ பிளா 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 எவ்ரிதிங் எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸிங். வித்தியாசமான பார்ட் 2 பார்க்குற மாதிரி இருக்குது வயன்லே. ஸோ அப்படியே பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவங்கள பார்க்குறாரு. என்னமோ வெக்கப்படுற மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. பெட்டில் உட்கார். பேனிக்காக இருக்குது, ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. உட்காந்துருப்பீங்க. அப்போது ஜிம்மன் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன பிடிக்காது தானே? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மையே சொல்லு. பிடிக்காது. அப்போ நான் உன்ட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்னது? அப்போ ஏன் ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது? பிடிக்காதுன்னா நீ பயப்படணுன்ற தேவையில்லையே. ஆனால் இந்த மாதிரி ஹார்ட் பீட் ஏன் காதுக்கே கேட்குற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ ஏதோ உன் மனசுக்குள்ளே கன்ஃபியூஷன் இருக்கிறது தானே அர்த்தம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதட்டப்படுறீங்க. சரி அப்போ வெளில போகலாமா அப்படிங்கிறாரு. வெளியிலையா?
ம். வெளில தான். ஏன்? வெளில இதுவரைக்கும் போனது இல்லையோ? போனதில்ல இந்த நேரத்துல. சரி வா போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வெளில போறாரு. ஆக்சுவலா வெளில வந்து டேட் அந்த மாரி கிடையாது. ஒரு ஈவெண்ட்டு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபேமிலி, தென் அந்த இன்வெஸ்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி மீட்டிங். ஸோ அந்த மாரி மீட்டிங்க்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கான மேக்கப் அந்த இதுதான் இதெல்லாம். ஸோ ஃபைனலி நீங்கள் பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்து மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. கண்ணுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி மாஸ்க் இருக்குல்ல, நம்ம யார் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ மாஸ்க் போட்டு நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா பேர் அப்படி கேஷுவலாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. தென் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இடமே ஒரு மாதிரி வைபியாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு, வைபாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கிட்டக்க போகிறீங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது வந்து ஜிமன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு மாஸ்க் அதுமாரி கட்டி விட்டுட்டாரு. இப்போ நீ பயப்படணுன்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லி அவர் சொல்வார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிம்மனோட ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணிட்டு போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவங்க பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லைட்டாக பேனிக் ஆனதால ஜிம்மனை வந்து லைட்டாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ண இந்த சென்ஸ் அப்படியே ஒரு மாதிரி நம்ம இப்படி கிட்டக்க வந்து பிடிச்சி போகும்ல அந்த மாதிரி. ஸோ பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ அவர் வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுறாரு. ஷீ இஸ் மை வுட் பி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. வாவ்! நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ பை த வே யுவர் வுட் பி இன்னும் சொல்லவே இல்லை. நீங்கள் எப்போ கல்யாணமா இல்லை லவ் மேரேஜா என்னது? கோனா டு பி கெட் மேரீட். இட்ஸ் சம்வாட் லைக் அரேஞ்ச்ட் அண்ட் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிமன், ஃபைனலி யூ ஆர் கோனா டு கெட் மேரீடா? தென் ஃபேமிலி மேன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே கூடி சேர்ந்து சிரிக்கிறாங்க. இங்கே ஜிம்மனுக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. தட் லிட்ரலி பொண்ணை கூட நான் கேட்டு கூட நீ வந்து வேணான்னு சொல்லியிருக்க. அப்போது இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறதுக்கு நீ நிறைய யோசிச்சிருந்துருப்ப. வாவ்! தட் பிரிட்டி கேர்ள். ஆஹா! அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. யா அப்படி நீங்கள் அப்போ தான் நினைக்கிறீங்க, ஓ நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் கூட அவங்களோட பொண்ணை கல்யாணம், ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தானே நினைப்பாங்க இன்வெஸ்டர்ஸ். இப்போ நான் என் பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி ஜமீனோட இருக்கிறது எல்லாமே மாஃபியா இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தானே அப்படி தானே வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஆனால் ஜிம்மன் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன் மோர் திங், அவர் மாஃபியா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அவர் ஒரு கிட்னாப்பர், நல்லா வெல் செட்டில் ஃபேமிலி அப்படிங்கிறது வரைக்கும் தான் தெரியும். அவர் ஒரு மாஃபியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். ஸோ இப்படி இருந்துகிட்ருக்கவே நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே நிறையா ஜூஸஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது குட்டி கிளாஸு, பெரிய கிளாஸு, கலர் கலராக இருக்குது. ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஆரஞ்சு, பர்பிளு, ப்ளூவு அந்த மாதிரி நிறையா இருந்துகிட்ருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்ச் கலரில் இருந்தால் என்னது? அது ஆரஞ்ச் ஜூஸு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியல, அது ஆரஞ்ச் ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஜூஸ் இல்லை. அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் அது. நீங்கள் அதை பார்க்காம அது வந்து சரி ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ஜூஸ் போல், இது மற்றதெல்லாம் சரக்கு, இது ஒன்று தான் ஜூஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வெயிட்டர்ட்டேருந்து எடுத்து நீங்கள் வந்து ஜிம்மின் அந்த சைடில் பேசிகிட்டு இருக்க தருணம் நீங்கள் வந்து இந்த சைடில் எடுத்து குடிச்சிட்டிங்க. லைட்டாக தொண்டை எரிஞ்சிருக்கும். ஏன் ஆரஞ்சு ஜூஸு தொண்டை கட்டுது தெரில. ஒரு வேளை தொண்டைக்கு எதமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த இஞ்சிலாம் தட்டிலாம் போடுவாங்களா என்ன? அப்படி தான் இருக்குது தொண்டைக்கு கரகரன்னு. என்ன பண்ணுறது? ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் யாராவது வேறு ஏதாவது வெயிட்ரு வராங்களா, அவங்க தட்டில் அந்த இது இருக்கா பார்க்குறீங்க. ஃபைனலி இன்னொருத்தவங்க வருவான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் இந்த தடவை வாங்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஹூ ஆர் யூ, யார் நீ அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஜிம்மின் அவர் அவர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை ஜிம்மின்னு அப்படி சொல்லி காமிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஷின் கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜிம்மின் ஃபியான்சி அப்படிங்கிறீங்க, அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கா? ஃபியான்சி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி
லோ குவாலிட்டியா? ஐ மீன் ஜிம்மனுக்கு என்ன இவ்வளோ மட்டமான டேஸ்ட்டாக இருக்குது? ஈவன் தோ நீயும் நானும்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஜிம்மனுக்கு. அப்போல்லாம் வரல. என்ன அப்படி இருக்குன்னு இந்த கேவலமான பொண்ணுகிட்ட போய் விழுந்திருக்கான். ஷிட். அப்படியே அவங்க அப்படி சொல்கிறது உங்கள் காதுக்கிட்டே கேட்குது. நான் நான் எந்த விதத்துலேயும் கேவலம்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா அடுத்தவங்களுக்கு கேவலம்பீங்களா? ஹலோ, நீங்கள் தான் இப்போ கேவலம். இந்த மாதிரி தாட்டு தான் கேவலம். நான் ஒன்றும் கேவலம் இல்லை. வந்துட்டா பெருசாக பேச அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் நான் இப்போ ரொம்ப கோவத்தில் வர நம்மளை ஒருத்தவங்க தரக்குறைவாக பேசிட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வேறு இருக்கும்ல. பக்கத்தில் ஒரு 4-5 ட்ரே வந்திருக்கும். டிடுக்குன்னு அந்த ஆரஞ்சு செட்டு ஒரு 4-5 கிட்ட குடிச்சிட்டிங்க. பார்க்குறதெல்லாம் மொரட்டு பிளரியாக இருக்குது. ஸோ பிளாக் கலர் சூட்டு சொல்லிட்டு வேறு எவனையோ போய் பிடிச்சிப்பிட்டீங்க. ஜிம்மே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விழுறீங்க. விழுந்தா அந்த பையன் பார்க்குறான். பார்க்க செம்மையாக இருக்கே. டேய், இன்னைக்கு பண்ணிடலாமா? செம்ம பீஸா அதே கையில் விழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளே பேசுகிறானுங்க. டேய் மச்சான், நீ முடித்ததும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளே வேறு டிஸ்கஷன் வேறு போயிட்டுருக்கு. சரி நான் முதல்ல முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் ஜிம்மன், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் அப்படியே தூக்கி கிராப் பண்ணிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா உங்களை அப்படியே இடுப்பில் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டு அப்படி இழுத்து போயிட்டுருக்கார். ஸோ ஃபைனலி ஜிம்மன் அங்கங்கே பேசி முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. கேட்குறாரு, இந்த மாதிரி என் பக்கத்தில் இந்த பொண்ணை பார்த்தீங்களா, ரெட் கலர் சாரி கட்டியிருப்பா, பேர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுங்க இருக்குங்களா வேணுங்களே, நீங்கள் வேறு எதிர்த்து வேறு பேசிட்டீங்க. அவளுக்கு இது தேவை தான். அந்த பொண்ணுங்க ஆனால் நோட் பண்ணியிருக்கோம், வேறு ஒருத்தவங்க கூட சாஞ்சிட்டா அந்த பசங்க சம்வாட் வேறு எங்கேயோ இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஈவன் தோ நம்மளை மட்டமாக பேசிட்டால, அவளுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க நான் போயிருந்துருக்கோம். ஸோ அந்த மனுஷன் இப்படின்னு பார்த்துட்ருக்காரு. என்ன ஜிம்மன், உன்னோட ஃபியான்சியை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையன் கேட்க, ஆமாம் என் ஃபியான்சி எங்கேயா பார்த்தீங்களா? அப்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனது நீங்கள் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் ஜஸ்ட் நவ் நான் பார்த்தேனே, உங்கள் ஃபியான்சி ரொம்ப அன்கான்ஷியஸில் இருந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் அழைச்சிட்டு போகிறீங்கன்னு பார்த்தா மாஸ்கில் வேறு போட்டிருந்ததால் நான் அடையாளம் கண்டுபிடிக்கல. அந்த பையன் மாஸ்க் போட்டிருந்தான். பிளாக் சூட்டுன்னதும் அது அப்போ நீங்கள் இல்லையா? வெடுக்குன்னு ஓடி போயிட்டான் ஜிம்மன். எந்த சைட் போனாங்க அப்படி சொல்லி ரைட் சைட் அப்படி சொல்லும்போது ஜிம்மன் அப்படியே ரைட்டில் டர்ன் பண்ணும்போது அந்த மனுஷன் அப்படியே அப்போ தான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிற அந்த நேரமும் கரெக்டாக இருக்குது. அந்த மனுஷன் அந்த சைடை திரும்புகிறாரு, கதை டோர் லாக் ஆகுது, அந்த மாதிரி ஆகுது. ஜிம்மனுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. எவன்டா அழைச்சிட்டு போனால், இவன் எவ கூடடா போனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே அந்த அந்த நீங்கள் ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறச்ச என்ன ஆயிடுச்சுன்னா, கதவை சாத்தும் போது உங்களோட சாரீ இருக்கும்ல, முந்தானி இருக்கும்ல, அது அந்த கதவில் மாட்டிக்கும். ஸோ மாட்டினதும் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான்னா, கதவை ஓப்பன் பண்ணுவானா. அப்போ தான் ஜிம்மன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓடி வந்துட்டுருப்பான். பார்த்தா அந்த ரெட் கலர் சாரீ மாட்டியிருந்தது இவர் பார்த்துருவார். அப்போன்னு அந்த பையன் கதவை வேறு ஓப்பன் பண்ண, வெடுக்குன்னு அந்த மனுஷன் கதவை ஓப்பன் பண்ண 2 பேருமே பொத்தம் கீழே விழுந்துருவாங்க. யாருன்னா அந்த அழைச்சிட்டு அந்த பையனும் நீங்களும் விழுந்துருவீங்க. விழுந்ததுக்கப்புறம் ஜிம்மனுக்கு வருது பாருங்க கோவம். ஏன் ஆளை தூக்குறியன்னு சொல்லிட்டு சாரி பொக்குன்னு மண்டையில் குத்து, மூக்கில் குத்து. மூக்குலேருந்து ஆக்சுவலாக பஞ்ச் பண்ணி ரத்தமே வருது அந்த பையனுக்கு. சாரி சார், நானாக எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு தான் தானாக என்னை என்கிட்ட வந்துச்சு. நானாக எதுவும் பண்ணல சார். சாரி சார் தெரிச்சு ஓடி போயிட்டான் அந்த பையன். நீங்கள் அப்படியே உங்கள் மேலே செம்ம கோவம் ஜிம்மனுக்கு. தரன்னு ட்ராக் பண்ணுறாரு. பார்த்தா செம்ம கப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மூட்டுறாரு. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. எதுக்கடி குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை அப்படியே இது எப்படி சொல்கிறது, சின் இருக்குல்ல, அதை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காரு. நான் எங்கே குடிக்கிறேன்? நான் குடித்தேன், ஜூஸு குடித்தேன். அது ஜூஸையோ ஜூஸு
ஜுசையோ அப்படிங்கிறீங்க. ஜுசையோ இந்த சென்ஸ் கொரியனில் வேணும், வே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ வெடுக்குன்னு கையை அப்படியே நவுத்தி விட்டுட்டு, கருமம் எவ்வளோ குடிச்சு தொலைச்ச அப்படி சொல்லிட்டு இவ்வளோ காண்டில் இருக்காரு. திட்டிகிட்டே இருக்கா, என்ன நான் வாங்கிட்டீங்கன்னா பெரிய பர்பானி நானா உனக்கு நான் வந்து நான் கடன் கொடுத்தேன், நான் என்னை விற்றேன், நான் வந்து என்னை யாருக்கிட்டையும் விற்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் வையன் வந்து தனியாகவே நிற்பா அப்படி சொல்லிட்டு தனியாகவே நிற்பான்னு சொல்லும் போது பொத்துன்னு அந்த மனுஷனோட அந்த ஷோல்டரில் விழுந்துருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக என்ன பண்ணுறது, கோவமாக இருந்தாலும் கான்ஷியஸில் இல்லை. இதுக்கு மேலே அசிங்கமாக திட்டி என்ன பிரயோஜனம்? கான்ஷியஸ் இருந்தாலாவது கொஞ்சமாக சூடு சொன்ன இருக்கான்னு கேட்கலாம். ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே டப்புன்னு அந்த மனுஷன் வந்து உங்களை பெட்டில் தூக்கி போட்டிருப்பாரு, கதவை லாக் பண்ணிட்டாரு. இவ்வளோ ப்ரெஷரிங்காக இருக்குது, இது கூட இவ்வளோ அழைச்சிட்டு வந்தோம், சுத்தமாக ஏதாவது தெரிதா அதுக்கு மாடு மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு கோவம் வந்தாலும் கூட யூ ஆர் லைக் இன்னசென்ட் கேர்ள். உங்களுக்கு அது தெரியாது, அதில் இருக்கிறது எல்லாமே ட்ரிங்க்ஸுன்னு தெரியாது. நீங்கள் ஆரஞ்சஸ்ன்னு நினச்சி குடித்தது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது உங்கள் தப்பு இல்லைல்ல. ஸோ அதனால் இருந்தாலும் ஒரு பெக்கு அடித்தா இவ்வளோ வராதே, எத்தனை அடித்தான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கோவம் வருது. எத்தனை குடித்த, ஏய் எத்தனை குடித்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணத்தை டொப்பு டொப்புன்னு அடிச்சுட்டு வர கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. பாண்டு குச்சா உனக்கு தெரியுமா, எனக்கு பார்க்குறதெல்லாம் 4 நாளாக தெரியுது பாஜ். பார்க்குறதெல்லாம் 4 நாளாக தெரியுது பாஜ். 4 நாளாக தெரியுதா? எனக்கு இப்போ 1 2 3 4 கண்ணுக்கு 4 ஜிமினே தெரியுது அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, நீங்கள் பேசுகிறது க்ரைஸியாக இருக்குது லைட்டாக. சரி, இந்த நாளத்தில் நான் எங்கே இருக்கேன்னு கரெக்டாக சொல்லு. வாய்ஸ் இங்கே தான் வருது, எங்கே தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டொபுக்குன்னு நெஞ்சில் அடிச்சிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இதே மாதிரி நான் அடித்தா நீ சும்மா இருப்பியா? அச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுங்கண்ணே நெஞ்சை நிமித்திட்டு வர காட்டுறீங்க. படுத்துட்டு இருந்துருப்பீங்க, டபக்குன்னு நெஞ்சை நிமித்திட்டு அப்படியே உட்காந்துட்டு அச்சிக்கோ அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷன் ஜிமன் கண்ட்ரோல் யோர்செல்ஃப், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. என்ன பயமாக இருக்கா? அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிறீங்க. தப்பா எனக்கு பயம்லாம் இல்லை, நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன், புரிஞ்சதில்ல. சும்மா நீ அன்கான்ஷியஸாக இருக்குங்கிற கேர்ட்டஸிக்காக தான் அமைதியாக இருக்கேன். அதுக்குன்னு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத. ஐயோ நீ அவ்வளோ நல்லவா வந்துட்டான். உனக்கு தெரியுமா? என்னது? கேட்டவா? என்னது? காதை கொடு. அந்த மனுஷன் பொறுமையாக காதை கொடுக்குறாரு. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகே? என்னது? என்னோட bra size 36. யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிறீங்க. ஆமாம்ப்பா, எனக்கு நானும் பார்த்தேன் நம்ம உடம்பே பெருசா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இல்லை, எனக்கு இந்த பம்பம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதனால பிரேசர் இல்லாமல் வெளியில் எங்கேயும் போகவே முடியல. அதை தாண்டி ஷிம் இதுவும் வேறு போட வேண்டியதாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோயேன்,
மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அவர் அப்படியே பொறுமைக்கிட்ட வந்துட்டு, எனக்கு இதனால தான் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. வழக்கத்து மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை பார்க்கும்போது அதை எப்போ கிராப் பண்ணலாம், எப்போ பிடிக்கலாம், எப்போ எல்லாம் பண்ணலான்னு தோணுது. இதுக்காகவும் எனக்கு ஓகே சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்போ பூச்சிக்கோ. பார், நானும் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அப்புறம் நாளைக்கு காலையில் சுயநினைவு வந்துட்டதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆகிடுச்சு, ஐயோ இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கட்டினோம்னா கத்துவேன். அது எனக்கு ரொம்ப டென்ஷனாக வரும். தயவு செஞ்சு நீ அமைதியாக இரு, வாயை மூட்டு படு, நீ பண்ண காரியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் திருப்பி காண்டாகிறாரு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி சிரிக்கிற? எனக்கு பயம். அதான் ஒரு வேளை உனக்கு மூடி வராதோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படிங்கிற? இல்லை, எல்லோரும் பேசுகிறத பார்த்தா உனக்கு கீழே ஒர்க் ஆகாதோ? ஒத்தஹக், என்ன பேசுகிறேன்னு தெரியுதா? யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? தெரியும், JIMIN தானே. அதான் ஒர்க் ஆகலைல்ல, அப்புறம் என்ன? நானும் படுக்கிறேன், நீயும் படு. வயான், திஸ் இஸ் எனஃப், ஓகே? எனக்கு செம்ம எரிச்சலாக வருது நீ இந்த மாதிரி பேசுகிற. அதுவும் என்னை பற்றி தப்பாக பேசாத, ஓகே? உள்ள சொன்ன கோவம் வேறு வருதா? எனக்கு என்ன தூக்கம் வருது, தூங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்க போயிருப்பீங்க. ஏய், உன்னை தாண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம்? எதுக்கு அந்த மாதிரி சொன்ன? என்னை பார்த்தா என்ன உனக்கு கொழுப்பு மாதிரி, உனக்கு என்ன நக்கலாக தெரியுதா என்னை பார்த்தா? கேஷுவலாக பேசிட்டு போகிற அப்படி? இந்த பார், வேண்டான்னு சொன்னதுக்கான ரீசன் இருக்குது. எனக்கு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு இன்ஃபேக்சுவேஷனும் எந்த ஒரு பாசமோ இல்லை ஆசையோ இது வரல. அதனால நான் அவங்கள வேணான்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ என்ன பார்த்ததும் உங்களுக்கு பற்றிக்கிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஏன் இருக்கக்கூடாதா என்ன? இருக்கலாமே, ஆனால் அப்படிங்கிறீங்க. என்ன ஆனால்? ஆனால் எனக்கு பயம். டப்புக்குன்னு பார்த்தா அந்த மனுஷனோட கை பொறுமையாக உங்கள் செஸ்ட்டில் வந்து 2 ஹேண்டு வந்திருக்கும். நீங்கள் அப்படியே இப்படி கீழே குஞ்சு பார்க்குறீங்க. என்னது அப்படிங்கிறீங்க. எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் கையை அப்படியே இப்படி மூவ் பண்ணி அந்த சைஸ் அப்படி ஃபீல் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்குது, ஃபீலே ஆசமாக இருக்குது. சும்மா என்ன பண்ணுற, ஐயோ பண்ணாதரா நான் புத்தியில் உரைக்குது. பட் ஸ்டில் கேட்கலை. ஸோ ஆக்சுவலாக நீங்களுமே நோனுங்கிறதும் சொல்லலை. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் குடியில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதால என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்களுமே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவரை சீன்ற மாதிரி உனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த மனுஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா பொறுமையாக உங்களுக்கு முத்தங்கள் பல வச்சுருந்துருப்பாரு. ஸோ நீங்களுமே அதுக்கு வந்து ஒத்துழைச்சிருந்துருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் இல்லை, ஓகேங்களா? ஸோ நீங்களுமே வாண்டடாக அந்த மனுஷனை அப்படியே விரட்டி போட்டு நீங்கள் பார்த்த அனைத்து வீடியோஸையும் இந்த இதில் செலுத்தி பார்க்குறீங்க. ஸோ பண்ணி நீங்களும் அவருக்கு புத்தகம் கொடுத்தது அப்போ அவளுக்கும் நம்மளை பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு நெக்கில் ஃபோஹெட்டில் அப்படி இப்படின்னு கேஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. ஃபைனலி அந்த சாரீஸ்லாம் ரிமூவ் பண்ணுவார். அந்த பெல்லி பட்டன் கிட்டக்க உங்களோட அந்த ஹிப் செயின் இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அழகாக பல்ல வச்சு அப்படியே அந்த மனுஷன் கடித்து அப்படியே இழுத்துருந்துருப்பார். அது அழகாக பவுன்ஸ் ஆகி திருப்பி உங்கள் இடுப்பில் வந்து டப்புன்னு படும். அவரோட எச்சு பட்டதாலேயே அது ஒரு மாதிரி சில்லுன்னு அந்த இடம் மட்டும் போயிருந்திருக்கும். அது உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அங்கே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா பின்னாடி பேக் ஹுக் ஒரே ஒரு கிளிப் தானே அப்படியே சதக்குன்னு பண்ணியிருந்திருப்பாரு. அது பொறுமையாக அவந்தே விழுந்துருச்சு. ஸோ அப்படியே ஹேண்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸில் டபக்குன்னு போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாரு, செம்ம ஃபீலு. அப்படியே பொறுமையாக அங்கங்கன்னு அந்த மனுஷங்களுக்கு முத்தங்கள் பல வைக்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அவருக்கு ஈடு கொடுத்த மாதிரி எல்லாமே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அன்னைக்கு உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கும். அதாவது உங்களை சோல்ட் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு நீங்கள் வந்து அவருக்கு வந்து உங்களை ஃபுல்லாக கொடுத்துருக்க மாதிரி, ஓகேங்களா? தட் நைட் இட் செல்ஃப், ஓகே. தென் அந்த ஹோட்டலில் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட் எழுந்திருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கன்னு ஒவ்வொரு இடமா அப்படியே கழிஞ்சிருக்கு. பார்த்தா அப்படி இப்படி இது பெட்ஷீட் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ண நேரத்துக்கு கீழேன்னு சொல்ல முடியாது, சைடில் வந்து அந்த பெட்ஷீட்குள்ளே மூஞ்செல்லாம் வந்து உள்ளே விட்டு மாதிரி ஜிம்மன் தூங்கிட்டு இருந்திருப்பார். நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே சைடில் வந்து அந்த மனுஷன் படுத்துட்டு அப்படியே சைடில் அவரோட ஃபேஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னது என்ன அப்படி சொல்லிட்டு உங்களை நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்படி இப்படி பார்க்குறீங்க, ஃபேனில் தொங்குது. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஹேங்கர் மாதிரி இருக்குது, அங்கே தொங்குது. அல்மேராவில் தொங்குது, கண்ணாடியில் தொங்குது, ஒன்று தொங்குது. உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் குபு குபு குபுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஏதோ 1 2 இந்த இன்னர் மட்டும் கிடைக்கல உங்களுக்கு, மற்றபடி எல்லாமே கிடச்சிருக்கும். இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்துருப்பீங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, பிரேசரே நீங்கள் பேசிக்காகவே போடவே இல்லை. தேடி பார்த்துருப்பீங்க, கிடைக்கல. அந்த மனுஷன் ஒரு 8 மணி ஆகிருக்கும், எழுந்திரிச்சிருப்பாரு. எழுந்திரிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே டபக்குன்னு ஏறி உட்காந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி பகன்னு முடிச்சுட்ருக்கீங்க. குட் மார்னிங் லிட்டில் கேர்ள் அப்படிங்கிறாரு. குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க. உங்கள் மூஞ்சில் அவ்வளோ ஒரு சேட்னஸ்ஸு. என்னாச்சு? சரக்கு தெளிஞ்சுதா இல்லையா? சரக்கா? என்ன சரக்கு? இதான் சரக்கு அடிச்சிருந்தியே, என்ன புதுசாக பேசுகிற? ஏது உனக்கு எனக்கெல்லாம் முடிஞ்சிச்சு தெரியுங்களா? நீ தான் பண்ணன்னு சொல்லி என்னை உசுப்பேத்தின. நானும் கண்ட்ரோல் பண்ணேன். பட் ஸ்டில் நீ ஓவராக பேசினதால வேறு வழி இல்லாமல் நானும் பண்ணிட்டேன். ஓ, நான் தான் மூல காரணமா? ஆமாம், நீ தான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையை சொல்லிக்கிறீங்க. ஏன்னா அலங்கார பொருளா அது? கண்ணாடியில் இருக்கிறத எடுக்கல? ஓஹோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு போயிட்டு உங்கள் பிரேசரோட பெட்டுக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே கையில் பின்னாடி போட்டிருக்கீங்க. எல்லாமே எல்லாமே முடிஞ்சிச்சா? ஏன் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? அழுக்கு அப்படியே முட்டிட்டு நிற்கிது, எது சொல்கிறதுன்னு தெரில. சரி, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாங்கெட்டை ஃபுல்லாக அப்படியே எடுக்கிறாரு. பார்த்தா அங்கே வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஓஹோ மை காட் அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு நீங்கள் அதை வந்து மறைக்க போகிறீங்க. என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்துருப்பாரு. பட் ஸ்டில் அந்த ஒயிட் கலர் அந்த ஷீட்டுக்கு அது நல்லாவே பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அப்பா வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திரும்பி போயிட்டே இருப்பார். நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, அந்த மனுஷன் குட்டியோண்டு லிக்கர் மட்டும் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே போட்டுட்டு அந்த மனுஷன் போட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்காரு. வா, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, பார்க்கவே அழகாக இருக்கான். நான் என்னத்தை யோசிக்கிறேன் இப்போது? என்னோடதை என்கிட்ட கேட்காம எடுத்துட்டான். இல்லை, ஆக்சுவலாக கேட்டு தான் எடுத்துருக்கான். இருந்தாலும் நான் கான்ஷியஸில் இல்லையே. தப்பு தானே? தப்பு தான். எப்படி அதை பண்ணலாம்? நான் இப்போவே கேட்குறேன். நீங்கள் அப்படியே கிட்டக்கு போயிட்டு கதவை நாக் பண்ணுறீங்க. என்னது அப்படிங்க குளிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே தண்ணி சொட்ட என்னதுன்றாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா ஈரமாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு கைப்பிடிச்சி எழுதிருப்பாரு. நீங்கள் உள்ளே வந்து நிற்கிறீங்க. கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிறீங்க. பிகாஸ் அந்த மனுஷன் ஒன்றுமே போடாமல் இருக்கார். எதுக்கு போய் என் கையை பிடிச்சி எடுத்த? எதாக இருந்தாலும் இங்கே வந்து சொல்லு, எவ்வளோ நான் நிற்கிறது, இப்படியே சொல்லு. எவ்வளோ தைரியம் தான் என்னையே கேட்காம நீ என்ன பண்ணலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீ ஓகே சொன்னதால் தான் பண்ணேன். நீ தான் என்னை உசுப்பேத்தனன்னு சொல்கிறேன்ல. ஏன்னா இப்போயே என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்ல போறியா? தயவு செஞ்சு ஒன்று நீயும் மறைக்காத வையன். இல்லைனா ஸ்டார்டிங்லேயே எழுந்திரிச்சதுமே காய்ச்சி பூச்சின்னு நீ கத்திருக்கலாம். நான் எழுந்திரிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோ, உனக்கு என் மேலே ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ.
ஓகே. ஏன்னா ஒரு செகண்ட் கூட நீ அழகாக இருக்கானே, பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சதே இல்லை. ஆ ஆ இல்லை, இல்லவே இல்லை அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷன் வெடுக்குன்னு ஹேண்டை பிடிச்சி எடுக்கிறாரு. அந்த ஷவரில் வர அந்த வார்ம் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குது, இதமாக இருக்குது. 2 பேருமே அப்படியே பதன்னு நனையிற மாதிரி இருக்கு. இப்போ சொல்லு, நிஜமா நீ என்னை பார்த்து ஒரு செகண்ட் கூட அது மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐ டு ஐ பார்த்துட்டு சொல்கிறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போயிட்டு, அதாவது உங்கள் நெக்கு கிட்டக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்த வைக்கிறாரு. அப்படியே செலுத்து போயிட்டு நோன்னு சொல்லலை, தள்ளியும் விடலை. அப்படியே நீங்கள் அமைதியாக நின்றுருப்பீங்க. இதிலே தெரிஞ்சுதா எனக்கு வேணான்னு நீ தள்ளி விட்டுருப்ப இல்லையா, இந்த இடத்த விட்டு போயிருந்துருப்ப. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அதே இடத்துல அப்படி நிற்கிறது எந்த வகையில் கரெக்டுன்னு நீ சொல்கிற? ம் சொல்லுடி அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாமல் நான் முத்தம் கொடுக்கும் போது உன் கை என் இடுப்பில் வந்து படுது. அது அது ஒரு கிரிப்புக்கு. கிரிப்புனா எங்கே வேணாலும் பிடிச்சிடுவியா? அப்படி இல்லை. ஏய் சொல்லடே, எங்கே வேணால் பிடிச்சிடுவியான்னு கேட்டேன். நீ தைரியமான ஆளாக இருந்தா என் கீழே பிடி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. சி எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போகிறீங்க. அந்த மனுஷன் டப்புன்னு உங்கள் ஹேண்டை கிராப் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக அந்த மனுஷன் உங்களுக்கு அங்கங்கே முத்த வைக்கிறாரு. நீங்கள் நோ சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கே தெரியாமல் அந்த மனுஷன் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு வரல. அவரை நிறையா உங்களோட மெய்டு இருக்காங்க, அவங்க புகழ்ந்தது, மற்ற கேர்ள்ஸ்லாம் பற்றி பேசுனது, இதெல்லாம் வச்சு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்கன்னா, அவர் ஒரு நல்ல பையன், என்ன தொழில் இருந்தாலும் சரி, அவர் வந்து என்னை தாண்டி வேறு எந்த கேர்ள்ஸ்கிட்ட போகலை அப்படிங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறதால உங்களையே அறியாமல் உங்கள் மனசு வந்து அவர்கிட்ட பறி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பாத்ரூம்லேயே நெக்ஸ்ட் ரொமான்ஸு. ஸோ ஃபைனலி எவ்ரி திங் இஸ் டன். அன்கான்ஷியஸில் நைட்டு, கான்ஷியஸில் மார்னிங். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு அவரோட பிஏ கிட்ட வரும்போது ஒரு 2 ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருப்பார். அந்த பிஏ கொடுத்துட்டதுக்கப்புறம் 2 பேருமே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளில வந்திருப்பீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அந்த நேற்று அடித்தான அந்த பையனோட மாஸ்க்கை பிடுங்கி பார்த்துருந்துருப்பார். பார்த்ததில் அவன் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவருக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் காரில் வரும்போது அப்படியே யார்கிட்டயோ ஃபோனில் அப்படியே பேசிவிட்டு அவனை முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, என்னது யாரும் என்ன முடிக்கணும்? ஓ ஒர்க் ஏதாவது முடிக்கணுமா? அப்படிங்கிறாரு. என்ன ஒர்க்கு? நான் ரொம்ப அதிகமாக தான் பேசுகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கம்மி பண்ணுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கார் அப்படியே சைடில் நிப்பாட்டிட்டு, அதிகமாகலாம் பேசல, உனக்கு உரிமை இருக்கிறதால நீ கேட்குற, எனக்கும் உரிமை இருக்குது, அது என்னன்னு சொல்கிறது. நேற்று உன்கிட்ட ஒருத்தவன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான், அதான் அவனை முடிக்கலான் இருக்கோம். என்ன அவன் ஜாபை முடிக்க போகிறீங்களா என்ன, இல்லை கடன் கேட்டுட்டு அவனை டார்ச்சர் பண்ண போகிறீங்களா? நீ என்ன முதல்ல என்ன நினச்சிட்ருக்க? நான் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? என்னது நான்? நீங்கள் ஜிம்மின்னு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினான்ஸ் வச்சுருக்கீங்க, வட்டி தொழில். பணம் கேட்குறவங்கக்கிட்ட அதிகமான மீட்ரு வட்டி போட்டு அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் நிலத்தை அதுன்னு பிடுங்குற ஆள் தானே நீங்கள்? அத்த ஹேக் என்னை இதான் நினச்ச? பின்ன வேற என்ன நீங்கள்? ஹே நான் ஒரு மாஃபியாடி, உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாதா? மாஃபியாவா? மாஃபியாவா? ஏன் உன் சித்தம்மாக்காரன் என்னன்னு சொல்லலையா? தெரியாது. மாஃபியாவா நீங்கள்? இது தோ என்னோடய செயின் இருக்குல்ல, இதுதான் என்னோடய கம்பெனி லோகோ, அதுதான் நான் செயினாக போட்டிருக்கேன். இப்போ தான் எனக்கு தெரியுது, இதை நான் எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன். நிறைய இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன் நான். மாஃபியாவில் நீங்கள் தானே டாப் 1ல் இருக்கிறது.
ஐ திங்க் ஸோ அப்படிங்கிறாரு. நான் பார்த்துருக்கேன், அதில் உள்ள லோகோ, உங்களோட கம்பெனி லோகோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான், இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லிட்டு. நீங்கள் மாஃபியாவா, நீங்கள் தான் ஹெட்டா அப்படிங்கிறீங்க. நான் தான் மாஃபியா, நான் தான் ஹெட்டு. உன் சித்தப்பனுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சே தான் பணம் வாங்கினான். ஓ மை குட்னஸ் அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி, ஓ புருஷன் யாரு என்னன்னு தெரியாமே பாண்டி கழுத அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே நீங்கள் ஒன்றே என் புருஷன்லாம் இல்லை. ஏய், எல்லாம் முடிஞ்சதுடி, என்னமோ திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காத, புரிஞ்சதில்ல? நான் ஒன்றும் ஆரம்பிக்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. ஐயோ வைக்கத்தை பாரு. ஆஹா, வந்துடுங்க, டைம் ஆகுது, வீட்டுக்கு வர போகணும் அப்படிங்கிறீங்க. ஆஹா, நான் எடுக்கிறேன். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. என்னது ஒன்றும் இல்லை. ம் இல்லை, ஏன் நீங்கள் சும்மா சொல்லி பார்த்தேன் ஏன்னு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ கார் போகுது, அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. டக்குன்னு சடன் பிரேக் அடிச்சுட்டு பாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரைட் செஸ்ட்டு தான் அவருக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். கை இப்படி போனதும் ரைட் செஸ்ட்டில் தான் பாம் அப்படிம்பாரு. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஜஸ்ட் அப்படியே டப்புன்னு பிடிச்சிருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் டாகு கிராஸ் ஆகுது, ஹார்ன் அடிக்க வேண்டாமா? அதான் அடித்தேன். ஹாரனு அங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஏய், அது கார் ஹாரன்டி, இது ஏன் ஹாரன் அப்படிங்கிறாரு. உங்கள் ஹாரன்னா அது உங்களுக்குள்ளே தான் இருக்கணும், இது என்னோட. உன்னோட என்னது சொல்லு. என்னோடதுன்னு எதுவும் இல்லை, எனக்கு ஹாரன்லாம் எதுவும் இல்லை. ஹாரன் இருக்கு, இப்போ நான் பிடிச்சதும் என்னதுன்னு சொல்லிட்டு உன் வாய்ஸ் வந்துச்சுல, அதுதான் ஹாரன். நான் ஏதாவது ஒரு இடத்துல கை வைக்கும் போது உன் வாயிலேருந்து வாய்ஸ் வந்துச்சுடா, அப்போ அது ஹாரன். அதெல்லாம் வராது வராது. நீங்கள் முதல்ல வண்டி ஓட்டுங்க. அந்த மனுஷன் அப்படியே கையை கீழே போகுது, உங்களுக்கு கீழே போகுது. என்ன பண்ணுறீங்க? ஹாரன் அடிக்கிறேன்டி, ஃப்ரெண்டில் பாரு பைக்கு கார் வருது, ஹாரன் அடிக்கிறேன், வச்சு கையை எடு நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஜெமினிங்க ஒழுந்து சிரிச்சிட்ருக்காரு. நீயும் ஹாரன் அடிக்கலை, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்றும் ஹாரன் அடிக்க தேவையில்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் என்ன நடந்தா என்ன அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு வலிக்குது நேற்று பண்ணதே, தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விட்டுறலாம் இன்னைக்கு நைட்டு அப்படிங்கிறாரு. ஐயோ வாயும் முடிங்க ஜெமின், எனக்கு எல்லாமே டபுள் மீனிங்லேயே கேட்குது அப்படிங்கிறீங்க. ஏய், நான் டபுள் மீனிங்கில் மட்டும் தாண்டி சொன்னேன், சிங்கிள் மீனிங்லாம் எதுவும் இல்லை. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை தெரியுமா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கானோ அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்லிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் ஜிம்முன்னு போயாச்சு. இங்கே ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் அஃபீஷியலாக மேரேஜ் ஆகலைன்னாலும் யூ ஆர் லிவிங் டுகெதர். ஏன்னா யூ ஆர் அண்டர் ஏஜ், லைக் 18 கூட இல்லை, 16 தான். ஸோ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டதுன்னு அவர் கேட்டுப்பார், உனக்கு என்ன வேணும், டைமண்ட்ஸ் வேணுமா, ஜுவல்ஸ் வேணுமா, என்ன வேணுமோ கேளு, உனக்காக நான் எல்லாமே உனக்கு வாங்கி தரேன் அப்படிம்பாரு. எனக்கு ஸ்டடீஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக கேட்டிருந்துருப்பீங்க. ஹே லிட்டில் கேர்ள், உனக்கு ஸ்டடீஸ் தான் வேணுமா என்ன? சரி, உன்னை நான் நல்லா இடத்துல படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல ஹைடெக்கான ஒரு ஸ்கூலில் உங்களை நல்லா படிக்க வச்சுருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஃபைனலி காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்களும் அவரும் ஃபைனலி காட் மேரீட். ஸோ அதுக்கப்புறமும் நல்லா லைஃப்பை லீட் பண்ணுறீங்க, சந்தோஷமாக நீங்களும் ஜிம்மனும் ஹாப்பியாக லைஃப்பில் இருந்துகிட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு உங்களை தாண்டி வேறு எந்த கேர்ளையும் எடுத்து கூட பார்க்க மாட்டார். அந்த அளவு எப்படி சொல்கிறதுனா சோல்ஃபுல்லாக உங்களை லவ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நைட்டானால் போதும், உங்களாலேயும் சரி அவராலையும் சரி இல்லாமல் இருக்கவே முடியாது. இல்லாமல் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி, ஓகே, இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒன்று நீங்கள் ஏதாவது கிறுக்குன்னு அவரை பண்ணி 2 பேருமே அது ரொமான்ஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனையும் வந்துட்டு ஏதாவது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கவே அன்றைக்கி நீங்கள் பால் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த மனுஷன் பேபிக்கு பிளான் பண்ணலாமாடி சலா கொட்டி அப்படி சொல்லிட்டு வாயில் ஒரு ரோஸ் வச்சுருக்காரு. வாயில் ரோஸ் வேறாச்சு எடுத்து தலை அடைக்கிறீங்க.
அவர் வந்து வெளியில் தான் மாஃபியா. நீங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. வெளியில் தான் அந்த மாஃபியா. அந்த உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் அவரை தூன்னு துப்புறதும், அந்த மனுஷன் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடச்சி துப்புறதும், ஸோ இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள காமன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஜாலியாக இருந்திருப்பீங்க. இந்த பாரு கிட்ட வராத, இன்றைக்கி எதுவும் கிடையாது, சும்மா பாலை குடிச்சிட்டு தூங்குற வழிப்பாரு. ஹேய் இன்னைக்கு உனக்கு 5டி. என்ன 5? உனக்கு டேட்டு முடிஞ்சு இன்றைக்கி 5ஆம் நாளுடி. அதனால் இன்றைக்கி நான் போட போகிற பிளானடி. அதனால் வரப்போகிறது ஒரு குட்டி பாப்பாடி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வெறும் நினப்பு தான்டா, இது எதுவும் நடக்க போகிறது இல்லைடா, நான் இதுக்கெல்லாம் பிளானாக இல்லைடா அப்படிங்க. நீ என்ன சொல்கிறேன் கேட்குறது, பண்ண தாண்டி வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டு அப்படியே டபக்குன்னு உங்களை பிடிச்சி எடுத்துப்பேன். ஜிமினா நோ நோ நோங்கிறீங்க, பாமா அப்படி சொல்லிட்டு மியா அப்படி சொல்லிட்டு மியாவும் அப்படி சொல்லிட்டு கை அப்படியே 2 கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட்டில் வைக்கிறாரு. ஜிமினா அப்படிங்கிறீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுன்னா ஹாப்பி எண்டிங். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் நான் கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தென் அடுத்த ஒரு ஒன் ஷாட்டில் இல்லை அடுத்த ஒரு சீரீஸில் பார்க்கலாம். மன்யோ பாய் சரங்க சோப்பலாம் நிக்கோ நிக்கோ நீ